தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பரிசுத்த பவுலடிகள் நமது ஆவிக்குரிய குமாரனாய் இருந்த தீமோத்தேயுவுக்கு ரோம சிறைச்சாலையிலிருந்து ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தில் அநேக காரியங்களை சொன்னாலும் தன் சொந்த காரியத்துக்காக ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அது என்னன்னா, தீமோத்தேயுவே, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்திருந்த மேலங்கியை கொண்டு வா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. அவருடைய உருமால்களை போட்ட பொழுது அநேக சொஸ்தமானார்கள், அசுத்தாவிகள் விட்டு விலகினது. அவளின் கைகளினாலே பலவிதமான அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர். அப்படி அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய வரம் பெற்றவர் இந்த பவுலடிகள். அந்த வரத்தை பெற்ற இவர் அந்த வரத்தினால ஒரு அங்கியை பெற முடியாதா? அந்த குளிர்ந்த ரோம சிறைச்சாலையிலே குளிரை போக்கிக் கொள்ள முடியாதா? அவ்வளவு வரத்தை பெற்ற ரொம்ப கனத்துக்குரிய பரிசுத்த பவுலடிகள் ஒரு சாதாரண அங்கிக்காக 600 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற கார்ப்பு என்பவர் ரசத்தில் இருக்கிற மேலங்கே கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தனக்கு கொடுத்த வரம், தனக்கு கொடுத்த கிருபைகள், கிருபாவரங்கள், அதை ஒரு நாளும் தனக்காக பயன்படுத்தாமல், தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல், சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக, சத்தியத்தின் மேன்மைக்காகவே செலவழித்து வாழ்ந்தவர் பரிசுத்த பவுலடிகள். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து, கர்த்தர் கொடுத்த வரம், கர்த்தர் கொடுத்த தாழ்ந்து எல்லாம் அவர் ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக, அவருடைய சுவிசேஷத்தின் மேன்மைக்காக மட்டும் செலவழிங்க. உங்களுக்கு ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டாருங்க. இன்றைக்கு பாருங்க, கொடுத்த வரங்களை தமக்காக செலவழிக்கிறார்கள், தங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்கு என்று. அங்க வேலை நடக்குது, ஆனால் சத்தியம் பிரசங்கிக்கப்படலையே. ஆகவே ஆண்டவர் கொடுத்த வரம், கிருபைகள் எல்லாம் அவர் ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக நீங்க செலவழிங்க. கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை இன்னைக்கு நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு எல்லாத்தையும் எழுந்திருக்கலாம், வறுமையில் கூட இருக்கலாம், ஆனால் இப்படியே வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.